வணக்கம் நண்பர்களே. இந்தியாவோட சில மிக சக்தி வாய்ந்த அமைப்புகளை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவின் டாப் பிளானர்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நம்ம உரிமைகளை காப்பாத்துறவங்க, இவங்க எல்லார்கிட்டயும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும் அது? அது என்னன்னா, இவங்க யாருமே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அதனால தான் இவங்கள நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள். சரி, அப்போ நான் கான்ஸ்டிடியூஷனல்னா என்ன அர்த்தம்? வாங்க முதல் பகுதியில இத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்மளோட அரசியலமைப்பு புத்தகத்துல இந்த அமைப்பை உருவாக்கணும்னு எந்த ஒரு ஆர்டிக்கிளும் இருக்காது. ஆனா இது ஒரு அதிகாரப்பூர்வமான அரசாங்க அமைப்பு. முக்கியமா போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நல்லா கவனிங்க. சரி, இந்த அமைப்புகளை எப்படி உருவாக்குறாங்க? இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணி உருவாக்குறது. இதை தான் நாம ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு, அரசாங்கம் ஒரு ஆர்டர், அதாவது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமா உருவாக்குறது. இதை எக்ஸிகியூட்டிவ் பாடின்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. சோ கவனம். இப்ப நாம நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் பாதுகாவலரை பத்தி பார்க்கலாம். இவங்க தான் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் பிரெயின், அதாவது நீதி ஆயோக். நீதி ஆயோக பத்தி சொல்லணும்னா இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி. ஞாபகம் இருக்கா? அதாவது அரசாங்கத்தோட ஒரு ஆணை மூலமா உருவாக்கப்பட்டது. 2015ல இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலா இதை கொண்டு வந்தாங்க. இதோட மெயின் வேலை நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு பாலிசி திங்க் டேங்க் மாதிரி செயல்படுறது தான். அதோட சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமையும் இதுதான் ஊக்குவிக்குது. இதுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் தான். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் கேள்வி வருது. எல்லாரும் தப்பு பண்ற ஒரு இடம் அது. நித்தி ஆயோக் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா, அதாவது பாராளுமன்ற சட்டத்தால உருவாக்கப்பட்டதா? இல்லவே இல்ல. இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீதி ஆயோக் ஒரு பியோர் எக்ஸிகியூட்டிவ் பாடி. இது அரசியல் அமைப்புலயும் இல்ல, எந்த சட்டத்திலயும் இல்ல. ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல உருவானது. இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது புலனாய்வாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள். அதிகாரத்துல இருக்கிறவங்கள அக்கவுண்டபிளா, அதாவது பொறுப்புள்ளவங்களா ஆக்குறது இவங்களோட வேலை. முதல்ல இந்தியாவோட பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது சிபிஐ பத்தி பார்க்கலாம். சிபிஐ பத்தி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, சிபிஐக்கு அரசியலமைப்புல இடம் இல்ல. அதுக்கு பதிலா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946ல இருந்து தான் அது தன்னோட அதிகாரத்தை பெறுது. ஊழல், பொருளாதார குற்றங்கள்னு பெரிய பெரிய கேஸ்களை எல்லாம் இவங்க தான் விசாரிப்பாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சிபிஐ ஒரு மாநிலத்துக்குள்ள போய் விசாரிக்கணும்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்மிஷன் கண்டிப்பா வேணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்த வாட்ச் டாக், அதாவது கண்காணிப்பாளர் யாருன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சுருக்கமா சிவிசி. இவங்க தான் ஊழலுக்கு எதிரான ஒரு சூப்பர்வைசரி பாடி. சரி, இந்த சிபிஐக்கும் சிவிசிக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டப். இப்போ ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சிபிஐ விசாரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விசாரணைய மேற்பார்வை செய்யற அதிகாரம் சிவிசிக்கு இருக்கு. இதனால விசாரணை எந்த பக்கமும் சாயாம நேர்மையா நடக்குதான்னு சிவிசி உறுதிப்படுத்தும். சிம்பிளா சொன்னோம்னா ஊழல் விஷயத்துல சிபிஐயோட சூப்பர்வைசர் மாதிரி தான் சிவிசி. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வர்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நம்மளோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற பாதுகாவலர்கள். அவங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. இதுல நம்ம பார்க்க போற முக்கியமான அமைப்பு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், NHRC. NHRCயும் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். 1993ல வந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலமா இதை உருவாக்குனாங்க. எங்கேயாவது மனித உரிமை மீறல் நடந்தா அதை பத்தி விசாரிக்கிறது இவங்களோட வேலை. ஆனா இங்க ஒரு பெரிய பட் இருக்கு. NHRC ஒரு அட்வைசரி பாடி, அதாவது ஒரு ஆலோசனை சொல்ற அமைப்பு தான். அவங்களால தப்பு செஞ்சவங்கள நேரடியா தண்டிக்க முடியாது. கவர்மெண்ட்க்கு பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மறுபடியும் ஒரு எக்ஸாம் டிராப். NHRC நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுது. அப்போ அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருக்குமா என்னன்னு தோணுது உங்களுக்கு? இல்லவே இல்ல. இதற்கான பதிலும் இல்லைதான். NHRC ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. ஒரு அமைப்பு நம்மளோட அடிப்படை உரிமைகளை பத்தி பேசினாலும் அது அரசியல் அமைப்புல சொல்லப்படாம பார்லிமெண்ட் சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டிருந்தா அது ஸ்டாச்சுட்டரி பாடி தான். இந்த வித்தியாசம் தான் இங்க முக்கியம். ஓகே, இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். இது உங்களோட ஃபைனல் ஷீட். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதை பார்த்தா போதும். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். நீதி ஆயோக் மட்டும் எக்ஸிகியூட்டிவ் பாடி,
மத்தபடி சிபிஐ, சிவிசி, என்ஹெச்ஆர்சி, தேசிய மகளிர் ஆணையம், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் இது எல்லாமே ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் தான். வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க கண்டிப்பா மறக்கவே கூடாத சில கோல்டன் பாயிண்ட்ஸ். 1. நீதி ஆயோக் ஒரே எக்ஸிக்யூட்டிவ் பாடி, ஸ்டாச்சுட்டரி இல்ல. 2. என்ஹெச்ஆர்சி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டிடியூஷனல் இல்ல. 3. ஊழல் கேஸ்ல சிவிசி தான் சிபிஐய சூப்பர்வைஸ் பண்ணும். 4. சிபிஐ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போகணும்னா அந்த ஸ்டேட்டோட அனுமதி வேணும். இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. கடைசியா இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் மெமரி ட்ரிக். இந்த 4 கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான், இன்வெஸ்டிகேட், வாட்ச், ப்ரொடெக்ட். பிளான் பண்ணா நீதி ஆயோக், இன்வெஸ்டிகேட் பண்ணா சிபிஐ, வாட்ச் பண்ணா சிபிசி, ப்ரொடெக்ட் பண்ணா என்ஹெச்ஆர்சி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பவர்ஃபுல்லான அந்த பாதுகாவலர்கள் எல்லாரும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெளியிலிருந்து செயல்படுறாங்க. இது எதை காட்டுது? காலத்துக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி நம்மளோட ஆட்சி முறை எப்படி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு புதுசா வளருதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இல்லையா? இந்த அமைப்புகளோட இருப்பு இந்திய ஆட்சியோட பரிணாம வளர்ச்சியை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி யோசிச்சு பாருங்க.